ஒரு 750 கிராம் சிக்கன் இறைச்சி துண்டுகளா இருந்தாலும் சரி இல்ல தொட பீஸ் இருந்தாலும் சரி, எப்படி வேணா இருக்கலாம், உங்க சௌரியம். 1.5 இன்ச்சு பட்டை, 5 லவங்கம், 3 பச்சை ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் முழு கருமிளகு, ஒரு 1 to 1.25 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு தோல் நீக்கினது, ஒரு 6-7 பல்லு வெள்ளை பூண்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இவ்வளோதாங்க மசாலா. இஞ்சி பூண்டை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா காய்ந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு தவாலையோ இல்ல கடாயிலையோ போட்டு வறுத்துக்கலாம். மனம் நல்லா கிடைக்கும். பார்த்து வறுக்கும் போது கடாயில கருகாம பார்த்துக்கோங்க. மிதமான சூட்ல வறுத்தாலே போதும். வறுக்கும் போது அந்த மசாலால இருந்து நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்த மசாலாவை கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆறுன அப்புறம் ஒரு இடிக்கல்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது எதுக்கு இடிக்கல்ல போட்டு இடிக்கணும், அதான் மிக்ஸி இருக்குமே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தங்கச்சி புது குடித்தனம் போன வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வீட்டில் கேஸ் கனெக்ஷன் கூட இல்லை. சரியான பாத்திர பண்டம் இல்லைங்கிற நிலையில சமைக்க வேண்டியதா போச்சு. மிக்சியும் இல்லை. அதனால இருந்த இடிக்கல்ல வச்சு மசாலா அரைக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ உருவானது தான் இந்த ரெசிபி. மசாலாவை அரைச்சேன் சரி, ஆனா என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல காஞ்ச மசாலா எல்லாம் போட்டு இடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டிருக்கணும். அதுவும் அப்போ நான் கத்துக்குட்டியா வேற இருந்த நேரத்தினால எனக்கு எதை முதல்ல போடணும்னே சரியா தெரியாம தக்காளியும் வெங்காயத்தையும் இந்த மசாலாவிலேயே சேர்த்தி போட்டு இடிக்க போய் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போக, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனா எடுத்து போட்டு அதை இடிச்சு முடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இருந்த பாடு இருக்கே அப்பா. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் இந்த ரெசிபியை யார் சாப்பிட்டாங்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனாலையும் என்னோட முதல் ரசிகையான என் அம்மாவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சு போன காரணத்தினால அவங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இப்ப அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா சிக்கன் இறைச்சியை நம்ம எண்ணெயில முதல்ல பொரிச்சு எடுத்துக்க போறோம். அரவேக்கடா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கட்டத்திலேயே முழுசா வறுக்கணுங்கிற அவசியம் இல்ல. கொஞ்சம் வறுபட்ட உடனேயே எடுத்து தனியா வச்சுக்க வேண்டியதுதான். அடுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எப்படிடா சமைச்ச அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? ரைஸ் குக்கரை வச்சுதாங்க. அன்னைக்கு சமையல் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு, ஆனா ரிசல்ட் சூப்பர். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு நீங்களும் கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க. அடுத்து 2 தக்காளி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி சின்ன சின்னதா பொடுசா வெட்டி வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெயிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் திரும்ப ஒரு வடசட்டியில போட்டு காஞ்ச அப்புறம் இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா மிருதுவா வேகிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து வேக வச்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், சமையல் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விட மறந்துடாதீங்க. சொன்னேன்னு சொல்லி இருக்கிற தக்காளி வெங்காய தொக்கு முழுசையும் போட்டு அரைச்சிடாம ஒரு கால்வாசி எடுத்து தனியா வச்சுட்டு 3/4 மட்டும் எடுத்து நல்லா
அரைச்சிக்கலாம். அன்னைக்கு கைவசத்துக்கு ஒரு மசிக்கரண்டி இருந்திருந்தா கூட சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் வேலை. ஆனா அதுவும் இல்லாம போச்சு. சொன்ன மாதிரி அன்னைக்கு மிக்ஸி இல்லைன்றனால இந்த இடிக்கல்ல போட்டு தான் இந்த தக்காளி வெங்காய தொக்கையும் போட்டு அரைச்சி எடுத்தேன். இன்னைக்கு மிக்ஸி இருக்கு, அதனால யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்க போற மசாலா கூடவே இந்த மஞ்சளையும் மிளகாத்தூளையும் சேர்த்து விட்டுறலாம். அடுத்து அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய விழுதையும் வதக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து திரும்ப அடுப்புல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடணும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கலவை வெந்ததுக்கு அப்புறம் பொடிச்சு வச்ச மசாலாவையும் இதுல கலந்து விட்டுற வேண்டியதுதான். முதல் தடவையா செய்யும் போது மிக்ஸி இல்லைங்கிறனால கொரக்கொரப்பா தான் அரைக்க முடிஞ்சது. அதனால ஒரு ட்ரை ஃப்ரை ரெசிபி மாதிரி தான் இருந்தது அது. ஆனா இன்னைக்கு இது கொஞ்சம் கிரேவியாவே கிடைக்கும். கொஞ்சம் வித்தியாசமா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் மசிக்கரண்டி வச்சு அதை அரைச்சிட்டு அப்படி கூட செய்யலாம், நல்லா வரும். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தி கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்துக்கலாம். முழுக்க முழுக்க கையிலேயே இது அத்தனையும் அரைச்சு செய்யறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், கண்டிப்பா இது பலன் கொடுக்கும், நல்லாவே வரும் ரெசிபி. இதுக்கு நான் கேரண்டி. ரெசிபிக்கு நான் மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை தொடச்சி வச்சுட்டு போனவங்க அத்தனை பேரும் சாட்சி. ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ரெசிபியை செஞ்சா பாராட்டி சாப்பிட்டுட்டு போனவங்க தான் அதிகம். அதனாலையும் எங்க அம்மாவுக்கு வார ஸ்பெஷலுக்கு இந்த ரெசிபி மட்டுமே தான் வேணும்னு அடம் பிடிச்சு சாப்பிட்டனாலும் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷலா இந்த ரெசிபியை கொண்டு வந்திருக்கேன். சிக்கன் எண்ணெயில் போட்டு ஏற்கனவே வேக வச்சனால சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த மசாலா வேகிற வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சிக்கன் ரெடி. அப்புறம் என்ன, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது தான். பார்த்துங்க, நம்மளை நம்பி சில ஜீவராசிகளும் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் எலும்பு விட்டு வச்சிருங்க, பாவம். விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்க மழைக்காகவே ஸ்பெஷல்னு சொல்லி பஜ்ஜி பக்கோடான்னு சொல்லி வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா பாருங்க மறக்காம. சரிங்க, அவ்வளோதான் இன்னைக்கு ரெசிபி. சீக்கிரமா இன்னொரு ரெசிபியோட வந்து சேர்றேன். அது வரைக்கும் மற்ற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சமையல் ரெசிபிஸ் மறந்துடாதீங்க. பாய் பாய். அரைச்ச அப்புறம் ஒரு சின்ன இடிக்கல்ல போட்டு தட்டி கொரப்பா எடுத்து வச்சுக்கலாம். ஆறுன அப்புறமா அரைச்ச அப்புறமா